அந்த இன்சூரன்ஸ் வந்துச்சுல அது ஒரு சூது மாதிரி வருதுன்னு தான் நினைக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். மெடிக்கல் இன்சூரன்ஸில் என்ன செய்கிறோம், எல்லாருமே ஒரு பணத்தை போடுறோம், எல்லாருமே கூட்டா சேர்ந்து என்ன செய்கிறோம், பணத்தை போடுறோம். இந்த பணத்தை போட்ட உடனே ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு, ஆளுக்கு 10,000 வாங்குறாங்கன்னு வைங்களேன். மெடிக்கலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 கொடு, அல்ல 2,000 கொடு, 4,000 கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு 100 பேர் 50 பேர் எல்லாரும் பணத்தை கட்டிடுறோம். அதில் ஒரு 4 பேர் மட்டும் நோயாளி ஆகுறாங்க. இந்த 4 பேருக்கு அந்த ரூபாய் என்ன செய்வான், அவன் செலவு பண்ணுவான். மேற்கொண்டு லாபமும் இருக்கும், அவன் கணக்கு பண்ணி தான் வச்சிருப்பான். மேற்கொண்டு லாபமும் இருக்கும், அவன் எடுத்துக்கிடுவான். லாபம் இல்லாட்டி இந்த சர்வீஸ் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் வாங்கின ரூபாய் திருப்பியா தர்றான் அவன். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல திருப்பி தருவதுங்கிற டாபிக் வரல என்று சொன்னால் அதுல என்ன வரல, வட்டி வரல. வட்டின்னு எப்போ வரணும் உங்களுக்கு, ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தட்ட இருப்பதற்காக வேண்டி, தவணையாக கடனாக கொஞ்ச நாளைக்கு இருப்பதற்காக வேண்டி கூட சேர்த்து கொடு. 4,000 கொடுத்தீங்களா, 5,000 கொடு. ஒரு வருஷம் 10,000 10,000 இருந்துச்சுல, 12,000 கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன வரும், வட்டிங்கிறது வரும். வட்டி இல்லைங்கிறது கன்ஃபார்ம். எது இல்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸை வந்து நீங்க வட்டின்னு சொன்னால் அதுல யாரும் வட்டி தருவதே கிடையாது. கொடுத்த அசலே வரப்போறது இல்லை, அது விட்டுருங்க, வட்டி வராது. ஆனா என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டா, நம்ம 10 பேர் ஆளுக்கு 4,000 கட்டுறோம், 40,000 சேர்ந்து போச்சு வழங்குதா, நமக்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறோம். இன்சூரன்ஸை விட்டுருங்க, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு நீ 4,000 கட்டு, நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போனா என்ன செய்வோம், அதை பொதுவாக செலவழிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமா என்ன செய்யறோம், ஒத்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். போட்டா எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 9 பேர் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நான் எடுத்து அந்த 40,000 என்ன செய்வேன், அதில் உள்ள நான் செலவழிச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து இதுல சூதுல வருமா, முதல்ல சூதுங்கிறது வருமா அப்படின்னா இது வராது. ஏன், சூதுனா என்ன சூது எப்போ வரும்னு கேட்டா, நம்ம கொடுத்துட்டு எனக்கு வரணும் எனக்கு வரணும்டா தான் சூது. நீங்க எனக்கு 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 வந்து ஆப்ரேஷன் வரணும், எனக்கு ஹார்ட் அப்படி வரணும் யாரும் நினைப்பீங்களா? சூதாட்டத்தில் 1 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கிட்டா கூட எனக்கு தான் அந்த 1 லட்ச ரூபா வரணும்னு நினைக்கிறான். 10 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்க நினைச்சேன், அந்த 10 லட்ச ரூபா எனக்கு வரும்னு நினைக்கிறான். இதுல பணம் போடுறவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, சூதுல என்ன நினைக்கணும், அதுல இருந்து நான் எடுக்கணும்னு அவன் வெறி பிடிச்சி அலையணும், அதான் சூது. அதுல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அது எதிர்பார்க்கணும். எனக்கு வந்த தேவையே, எனக்கு வந்து நான் ஜாப மாட்டேனா, எனக்கு ஆபரேஷன் வரக்கூடாதா, எனக்கு கிட்னி ஃபெயில் அப்படின்னு நம்ம நினைச்சா தான் என்னவாக அது சூதாகும். மெடிக்கல்ல வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வராம எல்லாம் காப்பாத்தினா தேவையில்லையே, வேற யாருக்கும் வந்தா தேவை வச்சு போறாங்க, நமக்கு வந்தா எல்லாம் தந்துட்டானே செலவாயிட்டு போகுது, வராம இருந்தா நல்லது. அப்ப நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து முறைகேடா சம்பாதிக்க நினைக்கவே இல்லையில, சூதுல சம்பாதிக்க நினைக்கிறோம்ல, பார்த்தா சூது மாதிரி தெரியும். இதை வச்சு சில பேர் நினைச்சிருவாங்க இது சூது தானே, நீங்க வந்து எல்லாரும் 2,000 போட்டுட்டு ஒருத்த மட்டும் வாங்குறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாங்குறதுக்குன்னு கொடுத்தா தானே சூதாகும். நான் வாங்க கொடுக்கலையே, வேணாம்டா வச்சுக்கடா, முடியாம போனா செலவு பண்ணிட்டு போங்கடா தான் நான் சொல்றேனே தவிர, எல்லாரும் அந்த கொடுத்த எல்லாருமே என்ன நினைக்கிறான், எனக்கு வரக்கூடாது நினைக்கிறான். எல்லாருமே ஒருத்தன் நினைக்கிறான் எனக்கு அந்த நோய் வந்துட வேணாம், இது ஆரோக்கியமா அந்த 1 வருஷத்தை நான் ஓட்டி போடுறேன், ஆஸ்பத்திரியிலும் படுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பானே தவிர, அந்த கொடுத்ததுக்காக வேண்டி நான் போய் 10 நாளைக்கு படுக்கணும்னு எவனும் செய்ய மாட்டான், ஆசைப்பட மாட்டான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்ப சூதுல இது வருமானா என்ன வராது, சூதுல வராது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அதுல அது ஒண்ணும் இல்லாம ஏமாத்தி வாங்குற மாதிரி இருக்குல்ல, ஒரு மரத்துல உள்ளது விற்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா, மரத்துல ஒரு பிஞ்சா இருக்கிறது, அந்த பிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறது, இந்த பிஞ்சை பார்த்துட்டியா, இது 100 கிலோ அநேகமாக உற்பத்தி ஆகும், இப்ப பாக்குறது பேசாத, நாளைக்கு என்னவாகும், இது 100 கிலோ ஆகும், காசை கொடுன்னு வாங்கிட்டான், வாங்கி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்ப என்ன ஆயிரும், உன்னுடைய சகோதரனுடைய காசு எந்த வகையில் உனக்கு ஹலால் ஆகும் அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சந்தேகமா இருக்கக்கூடிய ஒன்றையில வந்து நம்ம வந்து வாங்கும் பொழுது அது எந்த வகையில் ஹலால் ஆகும் அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்களே, இது ஒரு சந்தேகமான ஒன்று தானே, அந்த காசை நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வாங்குறதுன்னு கேட்கிறாங்க. அது வியாபாரம், இதுல வியாபாரமே வரலையே. இதுல மெடிக்கல்ல வந்து என்ன பொருள் விற்கிறோம், என்ன பொருள், ஒரு பொருள் விற்கப்படவே இல்லை, ஒரு பொருள் வாங்கப்படவே இல்லை. வியாபாரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் சொன்னார்களே, ஆனால் அது வியாபாரம் பண்ட மாற்று, அந்த பொருளை கொடுக்கறதுக்கு இந்த ரூபாயை வாங்குற, அப்ப கொடுக்குற பொருள்ல இருந்து கிடைக்கலன்னா அவன் எதிர்பார்ப்பான், அதனால அது வந்து அந்த ஏமாற்றுறது வருது. இதுல நம்ம இந்த மெடிக்கல்ல வந்து நம்ம என்ன வியாபாரம் நடக்குது, ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை, அவனு நமக்கு ஒன்றும் தரவும் இல்லை, நம்மள அவனுக்கு ஒன்றும் தரவும் இல்லை. என்ன செய்யறான்னா கூட்டான முறையில் அவன் என்ன செய்யறான், ஒரு சோசியல் ஒர்க், இது சோசியல் சர்வீஸ், இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் ஜமாத்துகள் செஞ்சு இருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு ஜமாத்திலே கூட்டி எல்லாரும் ஊர் மக்கள்லாம் 100 ரூபா பணம் கட்டிட்டு வாங்க, அது வந்து மருத்துவ வகைக்கு நாங்கள் வச்சுக்கிறோம், மருத்துவ ஃபண்டுன்னு வச்சுக்கிடுவோம், யாருக்கு நோய் வந்தாலும் நாங்கள் அதில் செலவு பண்ணுவோம், இப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ ஒரு ஜமாத்துகள் இந்த மாதிரி சேவை அடிப்படையில் செஞ்சு இருப்பார்களே, ஏன்னா இது தேவையப்பட்டிருக்காது. இந்த சேவை வந்து என்ன, ஒருத்தன் வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த மருத்துவத்தை அவனே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கிறான். அதுக்கு தானே ஜக்காத்து காத்தெல்லாம் மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது, ஜக்காத்து சதக்காவெல்லாம் எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது,
அவனுடைய தேவையை அவனே சமாளிக்கக்கூடிய வகையில் 5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. 95% மக்கள் வந்து அவங்க தேவைக்கு பிற திடீரென்று வரக்கூடிய தேவைகளுக்கு சாதாரண சோறுலாம் தின்னுட்டு இருப்பாங்க. 10,000 ரூபாய் வருமானம் வரும், 9,000 10,000 செலவழிச்சிட்டு இருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நோய் வந்து என்ன பண்ணுவான்? திடீர்னு வந்து அவனால சமாளிக்க இயலுமா? அப்ப இது வந்து சோசியல் ஒர்க்காக, சமூக பொறுப்பாக, கூட்டாகத்தான் என்ன செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு காரியம். இதை வேற யாரும் செய்யாத காரணத்தினால எவனோ ஒருத்தன் செய்யறான். லைஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்கிற பேர்ல அவன் செய்யறான். எந்த மாதிரி செய்யறான்? இந்த பாருங்க, உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்க கஷ்டப்படலாம், உங்களுக்கு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி காசு கிடைக்கலன்னா செத்து கூட நீங்க போயிருவீங்க. உங்கள்ட்ட அந்த காசு இல்லாத 5 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷனுக்கு காசு இல்லைன்னா உங்க மரணம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு ஸ்கீம் பண்ணி நீங்க இவ்வளவு ரூபா கொடுங்க, இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாருடைய காசையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க அதை வந்து நாங்க அதை பொறுப்பை ஏத்துக்கிறோம், வரலன்னா நீங்க விட்டுருங்கிறோம். நம்மளும் என்ன செய்யறோம்? வந்தா வரட்டும், வராட்டி போட்டுன்னு விட்டுறோம். இதுல இருந்து வரணும்னு நம்ம ஆசையை எதிர்பார்க்கவே இல்லை. வந்து விட்டால் நமக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இதுல வந்து ஒரு சர்வீஸ் தான் இதுல இருக்கே தவிர வியாபாரம் வருவதற்கு உள்ள அந்த கிரவுண்ட் எதுல வைக்க கூடாது. ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குறோம்னா இதை நான் விற்கிறேன்னு சொன்னா இது நல்லா இருக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இது வந்து வித்த சொன்னபடி இது இல்லைன்னு சொன்னா அப்படி காட்டுறேன், உள்ளுக்கு நிப்பே இல்லை, இப்படி காட்டி கொண்டு வித்துட்டு போயிட்டேன், அது வியாபாரம் ஆகுமா? பேனா வாங்குறது எழுதுறதுக்கு தானே, ஏன்னா பேனாண்டி உள்ள நிப்ப காண மாட்டான்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப பொருளை வாங்கும் போது எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, ஒரு சர்வீஸை வந்து நம்ம வந்து செய்யறதுங்கிறது வேற. சர்வீஸ்ல யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாருடைய எதுவும் போயிட்டு போ, நல்ல காரியம் நடக்கட்டும், இது நல்ல காரியம். அதனால எல்லா கவர்மெண்ட் அனுமதிக்கிறான். எதுக்கு அனுமதிக்கிறான்? இது மக்களுக்கு யூஸ் ஆகுது, இல்லைன்னா அரசாங்க தலையில வந்து நின்றும், இலவச மருத்துவமனை கட்ட வேண்டி வரும். இப்படி ஒரு நிறுவனத்தை மக்கள் அவங்க காசை வச்ச அவங்கள்ட்ட 1000 பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு 50 பேருக்கு சிகிச்சை பண்ணுவதனால அரசாங்கத்துக்கு சுமை இல்லாம போகுது, அந்த மனிதனுக்கு சுமை இல்லாம போயிடுது. கூட்டாக என்ன செஞ்சுக்கிறோம், எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறதுனால இதுல வியாபாரம் எதுவும் இல்லாதனால நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, அதுல வந்து அது சூதுன்னு நினைக்க இயலாது. நம்ம சூது நம்ம வாங்கல, எதிர்பார்க்கல, இதுல ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்க யாரும் ஏமாறவங்களா இல்லை. எல்லாரும் மனப்பூர்வமா என்ன செய்யறோம், விட்டு கொடுக்கத்தான் செய்யறோம். இது ஒண்ணு வருது.